அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال تعالى ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال رسول الله صلى الله عليه وسلم أشد الناس بلاء الأنبياء ثم العلماء ثم الأمثل فالأمثل صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதுமாக அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் மேலும் நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு சோதனைகளுக்கான காரணங்கள். அன்பிற்குரியவர்களே, மனிதனாக பிறந்த
அனைவருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. தனி மனிதனுக்கும் சோதனை வருகிறது, ஒரு சமுதாயத்திற்கும் சோதனை வருகிறது. சோதனை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லது அவருடைய குடும்பம் சார்ந்த வாழ்க்கையிலே அல்லது ஒட்டுமொத்த ஊர் மக்கள், நாட்டு மக்கள் என்று அனைவருக்கும் சோதனை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக நாம் பார்க்கிறோம், மழையினுடைய தாக்கம் அதிகமாக பொழிந்து மிகப்பெரிய அளவிலே மக்கள் சோதனையை சந்திக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சோதனை இல்லாமல் மனிதர்கள் இருக்க முடியாது. எப்படி மனித வாழ்க்கையிலே இன்பகரமான சந்தோஷமான நிலைமைகள் இருக்கிறதோ அதே போல துன்பமான சோதனையான நிலைமைகளும் வரும். இது யதார்த்தமான ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இப்படி சொல்கிறார், வலனப்லுவன்னகும், நிச்சயமாக நாம் உங்களை திட்டமாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மினல் கௌஃபி, அச்சத்தை கொண்டு, வல் ஜூஇ, பசியை கொண்டு, வலகஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், மேலும் உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய உயிர்கள், இன்னும் உங்களுடைய விளைச்சல்கள் அனைத்தையும் கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நன்கு கவனியுங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அனைத்து அம்சங்களும் இன்றைக்கு மழை பெய்து மக்கள் அதன் மூலமாக அடைந்திருக்கிறார்கள். மழை அதிகமாக வெள்ளமாக ஓடுகிறது, அதிலே பயம் இருக்கிறது, பசி இருக்கிறது, சாப்பிடுவதற்கு உணவில்லாத நிலைமையை பார்க்கிறோம். அதே போல தங்களுடைய பொருளாதாரங்கள், தங்களுடைய விளைச்சல் பொருட்கள் அனைத்துமே அழிந்து விட்டது, கண்கூடாக நாம் பார்க்கிறோம். உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொன்ன அனைத்து விஷயங்களும் இந்த மழையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் படிப்பனையாக காட்டிக் கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்களே, அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அதற்கான காரணங்களை சொல்லித் தருகிறான். முதலாவது அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களை சோதிக்கிறான். மனிதர்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்யாத மனிதன் கிடையாது. இந்த உலகத்திலே சோதனையே வரக்கூடாது என்றால் நபிமார்களுக்கு தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நபிமார்கள் உட்பட சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அன்பியா, மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதனை வரக்கூடாது என்றால் பாவமே செய்யாத நபிமார்களுக்கு சோதனை வரக்கூடாது. ஆனால் அவர்கள் தான் மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். நபிமார்களை விட மற்றவர்களுடைய சோதனை குறைவுதான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், சும்மல் அல் உலமா, மார்க்க அறிஞர்கள் அதிகமாக நபிமார்களுக்கு பின்னால் மார்க்க அறிஞர்கள் தான் நபிமாருடைய வாரிசுதாரர்கள். நபிமார்களின் வாரிசு மார்க்க அறிஞர்கள், அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். சும்மல் அம்சல் அம்சல், அதே போல மார்க்க அறிஞர்களை போல எவர்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிறார்களோ, மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ, அவர்களுக்கு சோதனை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரவாயில்லை, சோதனை வரக்கூடாது என்றால் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பாவனை செய்யாத நபிமார்களுக்கு அதிகமாக சோதனை வந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்பது வருவது யதார்த்தம் தான். ஏனென்றால் நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், அதிகமாக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் செய்து கொண்ட தீமையின் காரணமாகத்தான் உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளும் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அதை யோசித்து பாருங்கள். மனிதர்களாக
செய்யக்கூடிய குற்றம் தான், பாவங்கள் தான் நம்முடைய சோதனைகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், லஹரல் ஃபஸாது பில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதி நாஸ். தரையிலும் அதே போல நீர்நிலைகளிலும் சோதனைகள் வெளிப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் மனிதர்கள் தங்களுடைய கரத்தின் மூலமாக செய்து கொண்ட பாவங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடலிலும் தரையிலும் அதிகமான சோதனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் தங்களுடைய கரத்தில் செய்து கொண்ட இந்த பாவங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வலியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அதாவது அவர்கள் செய்து கொண்டிருந்த சில பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு நாம் அதன் மூலமாக சோதிப்பதற்காகத்தான், அதை அனுபவிக்க செய்வதற்காகத்தான் நாம் இது போன்ற சோதனைகளை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திற்கு காரணமாக அந்த பாவத்திலே சிலவற்றை இந்த உலகத்திலேயே அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறானா, சோதனையை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். பர்மானவர்களே, சோதனை என்பது நம்முடைய பாவத்தின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. பாவம் செய்யாத மக்கள் யாராவது இருக்க முடியுமா? நபிமார்களை தவிர நபிமார்கள் மட்டும்தான் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மாசூமிகள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். மற்ற அனைவர்களுமே நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நமக்கு சோதனைகள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள், இன்னி லஹ்சிபு அர்-ரஜுல யன்ஸா அல்-இல்ம கான யஅமலுஹு பில் ஹதியத்தி யஅமலுஹா. அதாவது ஒரு மனிதன் அவன் கற்று வைத்திருக்கக்கூடிய கல்வி, மனதிலே பதிய வைத்திருக்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியை ஒரு மனிதன் மறந்து விடுகிறான் என்று சொன்னால் அப்படி அவன் கல்வியை மறப்பது கூட ஒரு சோதனை தான். மனிதன் மனதிலே பதிய வைத்திருக்கக்கூடிய கல்வியை மறப்பது கூட ஒரு சோதனை தான். இந்த சோதனை எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவன் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக என்று நான் கருதுகிறேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரணமான சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் அது ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார், நீங்கள் செய்து கொண்ட உங்களுடைய கரத்தின் மூலமாக செய்த பாவங்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு சோதனைகள் வருகிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? சின்ன ஒரு சோதனையாக இருந்தாலும் பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் என்னுடைய தவறின் காரணமாகத்தான், நாம் செய்திருக்கிற பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்தில் ஒரு மனுஷர் வருகிறார், வந்து கேட்கிறார், அலி ரலியல்லாஹு அவர்களே, எனக்கு யா அலி ஹுர்ரிமத் மினஸ் ஸலாத்தி பில்லைல் வலா அத்ரி லிதாலிக சபபு. அலி அவர்களே, எனக்கு இரவு தொழுகை தொழுக முடியவில்லை, இரவு தொழுகைக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழ வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த தொழுகை என்னால் சரியாக தொழ முடியவில்லையே, அதற்கான காரணம் என்ன எனக்கு தெரியவில்லை என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்மிலும் பல நபர்கள் அப்படி இருக்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம், அல்லது ஐநேர தொழுகைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் நம்மால் சரியான தொழுகைக்கு பள்ளிக்கு வர முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு பதிலாக, அதாவது இன்னக அந்த ரஜுலுன் கது குயிதக்க துனூபுக, பாவத்தின் மூலமாக சிறை பிடிக்கப்பட்ட மனிதனாக நீ இருக்கிறாய், பாவத்தின் மூலமாக சிறை பிடிக்கப்பட்ட மனிதனாக நீ இருக்கிறாய், அதன் காரணமாகத்தான் உன்னால் இரவு தொழுகையை தொழ முடியவில்லை என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதை யோசித்து பாருங்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் என்ன செய்ய முடியவில்லை,
உன்னால் சரியாக இரவு தொழுகையை தொழ முடியவில்லை என்று அவர்கள் சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படித்தான் உண்மை. ஏனென்றால் அது ஒரு சோதனை. நாம் எந்த ஒரு நல்ல அமலை செய்ய முற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு காரணம், சோம்பேறித்தனம் அல்லது வேறு ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக நாம் அவையை செய்யாமல் விட்டு விடுகிறோம் என்றால் அதற்கு அதுவும் ஒரு சோதனை. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்களாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது நம்மை பொறுத்தவரை. ஏனென்றால் நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம். ஒன்று அல்லாஹ் பாவத்தை போக்குவதற்காக, பாவத்தை அழிப்பதற்காக, பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சோதிப்பான். இன்னொன்று நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிப்பான். நபிமார்கள் அப்படித்தான் சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்களுக்கு பாவம் கிடையாது. ஆனால் எதற்காக சோதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் பாவம் செய்தார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இன்னொரு காரணம் இருக்கிறது. நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக சோதிக்கிறான். இது இன்னொரு காரணம். ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே நாம் அடித்து சொல்ல முடியும், அல்லாஹ் நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அது எந்த ஒரு பாவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நமக்கு தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு மனிதராக இருக்கக்கூடிய நாம் பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? பாவத்தை பாவமாகவே பார்ப்பது கிடையாது. பாவத்தை ஒரு பாவமாகவே நாம் பார்ப்பதில்லை. யோசித்து பாருங்க. குடும்பத்திலே அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்களை சர்வசாதாரணமாக ஏமாற்றுவோம். அதை ஒரு பாவமாகவே பார்க்க மாட்டோம். அடுத்தவருடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேறக்கூடாது என்று குடிபறிப்போம். அதை நாம் பாவமாகவே பார்க்க மாட்டோம். நம்முடைய மனைவி மக்களை ஏசி பேசுவோம். அதன் மூலமாக அவருடைய மனம் புண்பட்டிருக்கலாம். அதன் மூலமாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதித்திருக்கலாம். இது மாதிரியான நிறைய தவறுகள் இருக்கிறது. மனசு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பெரிய பாவம் செஞ்சாதான் அது பாவம். இப்ப மது குடிப்பது அல்லது விபச்சாரம் செய்வது, திருடுவது, மக்களை கொலை செய்வது, இதுதான் பாவம் என்று மனசை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இல்லை. நாம் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை பட்டியல் போட்டால் நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக நம் மூலமாக எத்தனை மக்கள் மனம் புண்படியாக நாம் நடந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய பாவங்களுடைய உண்மை முகம் தெரியும். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? இவ்வளவு பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் நம்மை சோதிக்க கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம். இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் நம்மை சோதிக்க கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? சின்ன சின்ன பாவத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். சஹாபாக்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அதாவது உஹதுடைய போர்க்களம், இரண்டாவது போர்க்களம், முதலாவது போர்க்களம் பத்ருடைய போர்க்களம். அந்த போர்க்களத்துல குறைவான சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? குறைவான எண்ணிக்கையில் உள்ள சஹாபாக்களுக்கு ஈமான உறுதியாக இருந்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். அதற்கு பின்னாடி கொஞ்ச நாட்கள் செல்லுது. இஸ்லாத்திற்கு நிறைய மக்கள் வருகிறார்கள். இஸ்லாமிய படை எண்ணிக்கை அதிகமாகிறது. உஹதுடைய போர்க்களத்தை சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் சஹாபாக்கள் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை. ஆனால் கூட ஒரு சில சஹாபாக்கள் சில பேர் மனசுல எண்ணிக்கொண்டார்கள், நாம் பத்ர் போர்க்களத்துல எண்ணிக்கையில் குறைவாக இருக்கோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தா இந்த போர்க்களத்துல அப்படி இல்லை, கொஞ்சம் நம்ம ஆள் பலம் அதிகமாக இருக்கிறோம், படை பலம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, எனவே நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை கொஞ்சம் சில சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் கிடையாது, ஒரு சில சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டார்கள், பெருமை கொண்டார்கள். ஆள் பலம் படை பலம் அதிகமாக இருக்கிறது, இன்னைக்கு நிச்சயமாக நாம் என்ன செய்து விடுவோம்?
வெற்றி பெற்று விடுவோம் என்று சஹாபாக்களில் சில பேர் எண்ணிக்கொண்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இப்படி எண்ணியதன் காரணமாக சின்ன ஒரு எண்ணம் தான், சிறிய ஒரு விஷயம் தான். யாராவது மனுஷனாக இருந்தா ஆட்கள் பின்னால் அதிகமா இருந்தா ஒரு தைரியம் வரும், இது யதார்த்தம் தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்தான்? அதையும் சஹாபாக்களின் உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவமாக பார்த்து அதற்கான சஹாபாக்களை அல்லாஹ் சோதித்தான். சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். முதலாவது உஹதுடைய போர்க்களத்திலே அவர்கள் போர் செய்யும் பொழுது கடுமையாக எதிரிகள் மூலமாக தாக்கப்படுகிறார்கள். சஹாபாக்கள் புறத்திலே கடுமையான சேதம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதாவது ஒமா அஸாப மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவலம் அஸாபத்துக்கும் முஸீபத்துன் ஃபல் அஸபத்தும் மிஸ்ரிஹா குல்தும் அன்ன ஹாதா. அதாவது பத்ருடைய போர்க்களத்துல இதைவிட மிக குறைவாக நாம் இருந்தோம், ஆனால் கூட நாம் அங்கே வெற்றி பெற்றோமே. இந்த சமயத்துல ஆள் எண்ணிக்கையில டபுள் மடங்கு இருக்கிறோம், 2 மடங்கு நாம் இருக்கிறோமே, இருந்தாலும் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்று சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், காலு ஹுவ மின் இன்தி அன்ஃபுசிக்கும். அந்த சோதனை எதற்காக என்றால் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எண்ணிய சின்ன ஒரு பெருமை அடைபலம் இருக்கிறது, எனவே நாம் வெற்றி பெற்றுக் கொள்வோம் என்கிற ஒரு சின்ன ஒரு பெருமையின் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த உஹதுடைய போர்க்களத்திலே சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களின் உள்ளத்துல சின்ன ஒரு பெருமை வந்ததற்காகவே அல்லாஹ் கடுமையாக சோதித்தான். அப்படி என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறு செய்து விட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய என்ன தவறு செய்து விட்டார்கள்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நிறைய கட்டளைகளுக்கு தினந்தோறும் நாம மாறு செய்றோம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறு செய்தார்கள்? பெரிய அளவுல நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு மணி பொழுதும் நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆதம் நபியை யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான்? சுவர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவன் மனைவியையும் சுவர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விட்டான். அல்லாஹ் ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த மரத்தில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை. சைத்தான் என்ன பண்ணா? நல்ல ஒரு ஆசையான வார்த்தையை சொன்னான், நீங்க இந்த மரத்திலிருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க மரக்காக மாறிவிடுவீர்கள், இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுக்கு பக்கம் நெருங்கிடுவீங்க. எப்படி சொன்னா? இந்த மரத்திலிருந்து சாப்பிட்டா நீங்க மரக்காக மாறிவிடுவீர்கள். மரக்கர்கள் யாரு? அல்லாஹ்விடத்துல அதிகமாக நேசத்திற்குரியவர்கள். அந்த அந்தஸ்துல நீங்க போயிடுவீங்க. எனவே என்ன செய்யுங்க? இந்த மரத்திலிருந்து தாராளமாக சாப்பிடுங்கன்னு சொன்னான். நல்லது என நினைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள்? அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மலக்காக மாறிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டு என்ன செய்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த மரத்தில் இருந்து சாப்பிட்டார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா? ஒரே ஒரு கட்டளைக்கு மாறு செய்தார்கள். சிறிய ஒரு பாவம் தான் நம்முடைய பார்வையில. ஆனா அல்லாஹ் என்ன செய்தான்? அதன் காரணமாக சுவர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை பூமிக்கு இறக்கி விட்டான். சின்ன ஒரு காரணத்தின் பாவத்தின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நபிமார்களை சோதித்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செஞ்சிட்டாங்க? மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க அந்த மக்களுக்கு, அல்லாஹ் வணங்குங்க, சிலை வணங்காதீங்க என்று சொல்றாங்க. அந்த சமயத்துல மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியல. எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்களை ஓட விட்டு அடிக்கிறான். மக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வே இவர்களை நீ பார்த்துக்கொள், என்னால் அவர்களுக்கு நன்மையை சொல்ல முடியவில்லை, மார்க்கத்தை சொல்ல முடியவில்லை என்று என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அந்த மக்களை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அந்த மக்களை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் கடுமையாக சோதித்தார்கள், தாங்கிக் கொள்ள முடியல. இது ஒரு தவறா நம்முடைய பார்வையில?
தவறுதான். ஆனால் நம்முடைய பார்வையில பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான். இதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சில நாட்கள் மீனுடைய வயிற்றுல அல்லாஹ் வச்சிருந்தான். அப்படிதானே? அதன் பிறகு கடுமையா துஆ செய்றான். இறைவா, நான் அநியாயக்காரனில் ஒருவனாக ஆகிவிட்டேன், நீதான் பரிசுத்தமானவன் என்று துஆ செய்றான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பனா ظلمنا انفسنا, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம், وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ, இறைவா நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால், எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று பிரார்த்தனை செய்தார். எதற்காக? சின்ன ஒரு பாவத்திற்காகத்தான். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பது நம்முடைய பாவத்தின் காரணமாக என்றால், அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் சின்ன ஒரு பாவம் செய்ததற்கே சோதிக்கப்பட்டார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எவ்வளவோ புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் அது நாம் செய்த பாவங்கள் தான். இன்றைக்கு நமக்கு சோதனை வருது. அந்த சோதனை எப்படி இருக்குது? சின்ன சின்ன சோதனைகள் தான். அதை நம்ம பெருசா நம்ம பார்க்கிறோம். ஆனா சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டாங்களே, அதுதான் பெரிய சோதனை. அவங்க பாவம் குறைவாக செய்தார்கள், அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். நாம் பாவங்கள் அதிகமாக செய்கிறோம், ஆனால் குறைவாக தான் சோதிக்கப்படுகிறோம். சஹாபாக்களுடைய அந்த பாவங்களை பார்க்கும் பொழுது, சோதனைகளை பார்க்கும் பொழுது, பாவத்தை மீறிய அவர்களுக்கு சோதனை வந்திருக்கிறது. நமக்கு அப்படி இல்லை. சஹாபாக்களை பாருங்க. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றார்கள், அதாவது அவங்க சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில அம்பெய்யக்கூடிய அரபியர்களில் நான் தான் முதலாவது நபராக இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போருக்காக அனுப்பி வைத்தார்கள். போருக்காக சென்றோம். செல்லும் பொழுது எங்களுக்கு சாப்பாடு உணவு தீர்ந்து விட்டது. உணவு கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. அவர் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்தோம் என்றால், ஹுபுலா என்று சொல்லக்கூடிய கருவேல மரம், முள்ளு மரம், அந்த கருவேல மரத்தினுடைய இலைகளை நாங்கள் என்ன செய்தோம்? எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. கருவேல மரத்தினுடைய இலைகளை நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் சொல்கிறார்கள். அதன் காரணமாக நாங்கள் மலம் கழிக்கும் பொழுது ஆடுகள் எப்படி பச்சை நிறத்திலே மலம் கழிக்கிறதோ அதே போல நாங்கள் மலம் கழித்தோம் என்று சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன சோதனை வந்தாலும் 3 நேரம் சாப்பிடாம இருக்கிறோமா? 3 நேரம் சாப்பிடலாம் சோதனை வந்திருக்கிறா என்னைக்காவது? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கடுமையான மழையாக இருந்தாலும் கூட சாப்பாடு கொடுத்துறாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாம இலைகளை சாப்பிட்டு மலங்கள், அவர்கள் கழிக்கக்கூடிய மலம் ஆடுகளைப் போல பச்சை நிறத்திலே விழுந்ததாக சொல்கிறார்களே, எவ்வளவு பெரிய சோதனை அன்பானவர்களே. எனவே அல்லாஹ் நம்மை அதிகமாக சோதிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் அதிகமாக சோதித்தால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க முடியும், நாளை மறுமையிலே நாம் தப்பிக்க முடியும். எனவே சோதனை என்பது எதற்காக என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்பிற்குரியவர்களே, சோதனைகளுக்கான காரணங்களை நாம் பார்த்தோம். அதிலே பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்று நாம் சொன்னோம். இன்றைக்கு நாம் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் பாவமே இல்லாததை போல நம்முடைய நிலைமை இருக்கிறது, நம்முடைய சிந்தனை இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் என்ன தெரியுமா? தொழுகையை சர்வசாதாரணமாக நாம் விடுவது. இது மிகப்பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது சாதாரணமான ஒரு பாவத்தை கூட பார்க்கிறோம்.
அது பாவமாவே கருதுவது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சோதனை கொடுக்கறானா இல்லையா? இதன் காரணமாக அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பாவமே செய்யல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, தொழுகை விடுவது இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்க அந்த அல்லாஹ்வை வணங்காமல் மனம் போன போக்கிலே வாழ்கிறோமே. அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை புகழ்வதற்காக அவனுக்கு செய்த அந்த அருள் கொடைக்கு உபகாரம் நன்றி கடன் செய்வதற்காக தொழ வேண்டும். நாம் தொழுகிறோமா? இல்லையே. ஆனால் அதை ஒரு பாவமாகவே நாம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன் தவக ஸலாத்த முதஅம்மிதன் ஃபகத் கஃபர, எவன் தொழுகையை வேண்டும் என்றே விட்டு விடுகிறானோ அவன் காபிராகி விட்டான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விட்டான், அதற்கு சமமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இஸ்லாத்துல தொழுகை விட்டது காபிராக போனா எவ்வளவு பெரிய குற்றமோ, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனா எவ்வளவு பெரிய குற்றமோ, அதே போல அதற்கு சமமான குற்றம் தொழுகையை விடுவது. இன்னைக்கு எத்தனை நபர்கள் தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் விட்டுக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்முடைய குடும்பத்துல மனைவி மக்கள் தொழுகாம இருக்கிறாங்க. எத்தனை நபர்கள் அதற்காக வேண்டி அவரிடத்துல நம்ம கோபித்துக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நீ தொழுகாமல் இருக்கிறாய், மிகப்பெரிய தவறை செய்கிறாய், உன்னோட நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன் என்று நாம் சொல்கிறோமா? இல்லையே. யோசித்து பாருங்க. ஒரு மற்ற ஒரு தவறு செய்தா அவன் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா இஸ்லாத்திலேயே மிகப்பெரிய தவறு என்ன? தொழுகையை சர்வசாதாரணமாக விடுவது. சஹாபாக்களை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் ரஹிமஹுல்லாஹ் தாபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன். கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யரவுன ஷையன் மின் அல்-அமாலி தரகஹு குஃப்ரன் غير الصلاة. அதாவது சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களுமே தொழுகையை விடுவதை தவிர மற்ற எதையும் குஃப்ராக பார்த்தது கிடையாது. குஃப்ர் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது, அல்லாஹ்வை மறுப்பது. அந்த அளவிற்கு மோசமான பாவமாக சஹாபாக்கள் தொழுகையை தவிர வேற எதையும் அவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? தொழுகை விடுவதை மிகப்பெரிய பாவமாக பார்த்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு நரகத்திற்கு சென்ற மனிதர்களை பற்றி விசாரிக்கப்படும். அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி விசாரிக்கப்படும். எவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்களோ அந்த மக்களை குறித்து விசாரிக்கப்படும். மா சலககும் ஃபீ ஸஃபர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய கொடிய நரகத்திலே உங்களை சேர்த்தது எது என்று கேட்கப்படும். அவர்கள் என்ன சொல்வார்கள்? முதலாவது அவர்கள் சொல்வார்கள், ஹாலு லம் நகும் மினல் முஸ்லிமீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கொடுத்திருக்க, அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு அந்த படைத்த இறைவனை ஒரு நாளிலே சில நிமிடங்களாவது நாங்கள் தொழுகைக்காக ஒதுக்கி தொழவில்லை என்றுதான் முதலாவது அவர்கள் காரணமாக சொல்வார்கள். அப்ப நரகத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய முதலாவது காரணம் என்ன? நாம் தொழுகை விடுவதை, அந்த தொழுகை விடுவதை கூட நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஜமாத்து தொழுகை விடுவதை கூட சஹாபாக்கள் நயவஞ்சக குணமாக பார்த்தார்கள். தொழுகை விடுவது அல்ல. நீங்க தொழுகையை நம்ம விடுவதைங்க எந்த ஒரு பாவமே இல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஜமாத்து தொழுகை விடுவதைங்க நயவஞ்சக குணமாக பார்த்தார்கள். நயவஞ்சகம்னா என்ன? உள்ளத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, வெளிய முஸ்லிமாக நடிக்கிறது, ஆனா உள்ளத்துல வேற மாதிரி இருக்கிறது. இதான் நயவஞ்சக குணம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், எவர்கள் அந்த நயவஞ்சக குணத்தோடு வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நயவஞ்சகர்களுக்கு நரகத்தினுடைய அடித்தளத்துல வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு குற்றம், ஒரு பாவம் நயவஞ்சக குணம், முனாஃபிக்தனம். சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள்,
எங்களில் எந்த சஹாபாக்களும் தொழுகை விடக்கூடிய மக்கள் என்று சொல்லவில்லை, ஜமாத்தை கூட விட மாட்டார்கள். ஏனென்றால் ஜமாத் தொழுகை எங்களில் விடுவது நயவஞ்சகர்கள் மட்டும்தான். உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு விரைய முஸ்லிமான எவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த நயவஞ்சகர்களை தவிர எங்களில் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், தொழுகை விட மாட்டார்கள் என்று சொல்றார். எங்களில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அவரால் இருந்து கூட அவர் நடந்து வர முடியாத பள்ளிக்கு, அந்த அளவுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர் கூட என்ன செய்வாராம், ஜமாத் தொழுகை ஒருபோதும் விடமாட்டார். 2 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நடக்க முடியாது, 2 சஹாபாக்களை உதவிக்கு அழைத்துக் கொண்டு என்ன செய்வார், தன்னுடைய 2 கையையும் 2 சஹாபாக்களுடைய தோள் புஜத்திலே போட்டு அப்படியே தரதரவென தலையிலே தன்னுடைய கால்களை இழுத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவார்கள். எவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டிருந்தார்களோ அந்த நயவஞ்சகர்கள் மட்டும்தான் தொழுகையை சர்வசாதாரணமாக, ஜமாத்தை சர்வசாதாரணமாக விடக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள் அன்பானவர்களே, தொழுகை விடுறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பாவம். அதன் காரணமாக அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இப்படியாக நாம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தின் மூலமாகத்தான் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.